தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் வசனங்கள் 1-13 முடிய உள்ள வசனத்தில் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை குற்றம் காணும் நோக்குடன் இயேசுவிடம் வந்து, உம்முடைய சீடர்கள் மரபை மீறி கை கழுவாமல் உணவை உண்கின்றார்கள் மற்றும் சந்தை வெளியிலிருந்து வாங்கி வந்த பொருட்களை கழுவாமல் உண்கின்றார்கள், அவர்கள் மரபை மீறிவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டினை அவர் முன் வைக்கின்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் வெளிவேலைக்காரர்களாக இருக்கிறீர்கள். தூய்மை என்பது உடலை மட்டும் தூய்மைப்படுத்துவதல்ல, மாறாக உள்ளத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற கோட்பாட்டினை இயேசு நம் முன் வைக்கின்றார். அதாவது இறைவாக்கின எசையா கூறிய வார்த்தையை இங்கு அவர் அவர்களுக்கு உதாரணமாக கூறுகின்றார். மக்கள் உதட்டால் எம்மை போற்றுகின்றனர், ஆனால் அவர்கள் உள்ளமோ அவள் நம்மை விட்டு தூர இருக்கின்றது என்று வாக்கியத்தை அவர்கள் முன் வைக்கின்றார். அதாவது பல நேரங்களிலே நாம் நம்முடைய ஜெபத்தையும் மன்றாட்டுகளையும் உதட்டால் மட்டுமே ஜெபிக்கின்றோம். நம்முடைய உள்ளம் எதையோ சிந்தனையில் இருக்கின்றது, அது இறைவனிடமிருந்து தூர இருக்கின்றது என்ற சத்தியத்தை நமக்கு கூறுகின்றது. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, வெளி தோற்றம் முக்கியமல்ல, மாறாக நம்முடைய மனதே முக்கியம். இதற்கு பல உதாரணங்களை நம்முடைய விவிலியத்தில் நாம் காண முடியும். இறைவனுடைய ஆசீர்வாதம், அன்பும் அரவணைப்பும் நம்மோடு இருக்க நாம் சிறப்பாக இறைவன்பால் நம்முடைய சிந்தனையையும் மனதையும் பதிய வைத்து ஜெபிப்போம். இறைவன் நமக்கு வேண்டிய அனைத்து ஆசிரியரும் நிறைவாக தருவார். தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை அணுகுவோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்து நமக்கு வேண்டிய வரத்தை நிறைவாக தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.